குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர இருமல் சளி ஜாஸ்தியாக இருக்கு, தூங்க முடியல, தூங்கும்போது இருமிட்டே இருப்பாங்க, கண்டினியூஸாக இருமல் வந்துகிட்டே இருக்கும். எந்திச்சு உட்காந்துருந்தா கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும், திருப்பி படுத்துட்டாங்கன்னா திருப்பி இருமல் வந்துடும். அந்த மாதிரி இருக்கிறவங்க வீட்டிலையே இருமல் குறைக்கிறதுக்கு சளி எல்லாம் போகிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக க்யூர் ஆகிடும். அது என்னதுன்னு பார்க்கலாம். இப்போது அதுக்கு அவிழ் எடுத்திருக்கேன். நான் அரை டம்ளர் எடுத்திருக்கேன். இது பெரியவங்களாக இருந்தால் கூட கொஞ்சம் எடுத்துக்கோங்க. சின்ன குழந்தைங்க அந்த மாதிரி இருந்துச்சு, குழந்தைங்களுக்கு செய்கிறதா இருந்துச்சுன்னா ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு 4 ஸ்பூன் இருக்கும். சின்ன டம்ளருக்கு அரை டம்ளர் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு கொஞ்சமாக தண்ணி, இது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு அடுப்பில் வச்சிடலாம். இது நல்லா கொதிக்கணும். கொதித்து அந்த அவிழ் எசன்ஸ் எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது சித்திரத்தை கொஞ்சமாக எடுத்துக்கணும். இந்த அளவு எடுக்கக்கூடாது. நான் வீடியோக்காக பெருசாக எடுத்து காட்டியிருக்கேன். இது கொஞ்சமாக எடுத்து, இப்போ குழந்தையா இருந்துச்சுன்னா இதில் ஒரு 1/4 பாகம் எடுத்துக்கிடலாம். பெரியவங்களுக்கு நீங்கள் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. பெரியவங்களுக்குனா இந்த ஒரு பீஸையுமே போட்டுக்கிடலாம். இல்லை நீங்கள் நுணுக்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா சின்னவங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் வரைக்கும் கொடுங்க. பெரியவங்களாக இருந்தால் 1 ஸ்பூன் போட்டுக்கிடலாம். இதை நான் இப்போ தட்டிடுறேன். தட்டி போட்டுடலாம். அந்த இதில் நீங்கள் மிக்சியில் போட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி உரலில் போட்டு இடித்து கொடுத்தாலும் சரி. நல்லா தட்டிட்டேன். தட்டி போட்டுடலாம். அவளும் கொதிச்சிட்ருக்கு. இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது இதில் ஒரு 4 மிளகு தட்டி போட்டுறேன். பெரியவங்களுக்கெல்லாம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. நுணுக்கின மிளகையும் சேர்த்துடுறேன். நான் வீடியோக்காக ஒவ்வொன்றா தட்டி தட்டி போடுற மாதிரி காட்டிகிட்ருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டே அவல் சேர்க்கும் போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். எசன்ஸ் எல்லாமே நல்லா இறங்கிடும். இப்போ இதில் பால் சேர்த்துடலாம். இப்போ குழந்தைக்காக நான் பால் சேர்த்துருக்கேன். பெரியவங்கன்னா தண்ணியே சேர்த்துக்கோங்க. எல்லாமே தண்ணியாகவே சேர்த்து வச்சு கொதிக்க வச்சு குடிச்சிருங்க. அந்த அவளோட சேர்த்து குடிச்சிடலாம் பெரியவங்களா இருந்தீங்கன்னா. லேசாக நல்லா கொதிக்கட்டும். பால் நல்லா கொதிச்சிருச்சு. ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதை வேறு டம்ளருக்கு ஃபில்ட்ரு பண்ணிடலாம். நல்லா வடிகட்டியாச்சு. வடிகட்டி தேவையான அளவு இனிப்பு சேர்க்கணும். இதுக்கு பனங்கற்கண்டு நான் பொடிச்சு வச்சுருக்கேன். அதை கலந்து விட்டுறலாம். குழந்தை எவ்வளோ குடிப்பாங்களோ இனிப்பு அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். பெரியவங்களா இருந்தால் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா ஆற்றி குழந்தைங்களுக்கு பல்டப்பால் ஊற்றி கொடுத்துருங்க. அவங்க இந்த மாதிரி குடிக்க மாட்டாங்க அப்படின்னா தூங்கையில் நீங்கள் பால் டப்பால் கொடுத்துட்டீங்கன்னா கடகடன்னு எடுத்து குடிச்சிடுவாங்க. குழந்தைங்களா இருந்துச்சுன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி பால் டப்பால் ஊற்றி கொடுத்துடலாம். சளி இருமல் அவ்வளோ நல்லாயிருக்கும். இது கொடுத்துட்டிங்கன்னா இருமல் அப்படியே நின்றோம். கண்டினியூஸாக நீங்கள் இதை ஒரு 2-3 நாளைக்கு கொடுத்துட்டு வாங்க. காலையிலைக்கு நைட்டுக்கும் ஒரு 2 வேளையாவது குடிச்சாதான் இருமலுக்கு ரொம்ப நல்லா கேட்கும். வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இருமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்லாவே கேட்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.